சட்னி அரைச்சா மசாலா அரைக்க முடியல, மசாலா அரைச்சா மஞ்சள் அரைக்க முடியல, ஒவ்வொன்னுக்கும் தனி மிக்சரா வாங்க முடியும்? வேண்டாம், அல்ட்ரா சாய்ஸ் ப்ரோ இருக்கே, இந்தியாவின் அதிவேக 1000 வாட்ஸ் மிக்சர் கிரைண்டர், வினாடிகளில் கலையும் கரைக்கும் ஒரு சாய்ஸ் ப்ரோ போதும். இனி எதையும் அரைக்கலாம், அதை ஃபாஸ்டா அரைக்கலாம். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தமிழக சட்டசபை தேர்தல் அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் நடக்க உள்ளது. வழக்கமாக ஜனவரி மாதத்திற்கு பிறகுதான் அரசியல் கட்சிகள் தேர்தலை நோக்கி வேகம் எடுத்து செயல்படும். ஆனால் புது ட்ரெண்டாக டிசம்பர் மாதத்தின் மத்தியிலேயே அனைத்து அரசியல் கட்சிகளும் தேர்தலை நோக்கி விறுவிறுப்பு காட்டி வருகின்றன. இன்னும் எத்தனை கூட்டணி அமையப் போகிறது என்பது முடிவாகவில்லை. எந்த கட்சி எந்த கூட்டணியில் இடம்பெறப் போகிறது என்பதும் தெளிவாக தெரியவில்லை. கூட்டணி அமைந்து ஒவ்வொரு கூட்டணியிலும் எந்த கட்சிக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்படும், எந்த தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்கிற தெளிவான விவரமில்லை. இது பற்றி எல்லாம் விவாதமே தொடங்காத நிலையில் ஒவ்வொரு கட்சியும் விருப்ப மனுக்களை பெற துவங்கியிருப்பது வினோதமாக உள்ளது. கூட்டணியில் தங்களுக்கு ஒதுக்கப்படாத தொகுதிகளுக்கெல்லாம் எதற்காக கட்டணம் செலுத்தி விருப்ப மனு கொடுக்க வேண்டும் என்ற குழப்பம் அனைத்து கட்சியினரிடமும் ஏற்பட்டுள்ளது. இதற்கெல்லாம் முதலில் பிள்ளையார் சுழி போட்டது காங்கிரஸ். ஏனென்றால் அவர்கள்தான் முதலில் விருப்ப மனு அறிவிப்பை வெளியிட்டனர். ஆட்சியில் பங்கு, அதிக தொகுதிகளை பெறுவதற்காக திமுகவை மிரட்டும் வகையில் இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த விசிக தரப்பு திமுக கூட்டணியில் காங்கிரஸை விட கூடுதல் தொகுதி கேட்டு நெருக்கடி கொடுக்க துவங்கியுள்ளது. இப்போது விசிக 234 தொகுதிகளிலும் கட்சியை பலப்படுத்தவும், தலித் கட்சி என்ற அடையாளத்தை போக்கவும் மாற்று சமூக மக்களையும் கட்சியில் சேர்த்து வருகிறது. விசிக மாவட்ட செயலர்கள் பட்டியலில் 10% மேலாக மாற்று சமூகத்தை சேர்ந்தவர்கள் இடம்பெறுவர் என அக்கட்சியினர் தெரிவித்துள்ளனர். இதற்கிடையே திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு பேச்சை காங்கிரஸ் துவக்கியுள்ள நிலையில் கூட்டணியில் காங்கிரஸை விட நாங்கள்தான் பெரிய கட்சி, 80 லட்சத்திற்கும் அதிகமான தொண்டர்கள் உள்ளனர். எனவே 2026 சட்டசபை தேர்தலில் 20 தொகுதிகள் ஒதுக்க வேண்டும் அல்லது ஆட்சியில் பங்கு தர வேண்டும் என திமுகவிடம் விசிக வலியுறுத்துகிறது. எங்கள் கூட்டணியில் திமுகவுக்கு அடுத்து விசிக தான் பெரிய கட்சி. வரும் தேர்தலில் இரட்டை இலக்கத்தில் விசிக போட்டியிடும். திமுகவிடம் 20 தொகுதிகளையாவது கேட்டு பெறுவோம் என விசிக செய்தி தொடர்பாளர் பாவலன் கூறினார்.